அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவரில் குரு நேசிப்பும் குருவை போன்ற அன்பார்ந்த குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி. எத்தனை பேருக்கு பணம் பொருள் நகை வேணும்? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ளதான். எப்படி? ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள பல மடங்கு யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறார்? ஏன் யோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? சனி சுக்கிரன் பார்வை. எப்படி? சனி பகவானும் சுக்கிரவானும் நேரடியா பார்த்திருக்கிறதுனால வக்ரமான சனி நீசமான சுக்கிரன் ரெண்டும் இணையும் போது விபரீத ராஜயோகம் இந்த 12 ராசிக்கு வந்துருங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தொழில், உத்தியோகம், வருமானம் எல்லாமே சனி பகவான் தான். சுக்கிரன் ஆசை. எப்படி? ஆசைப்பட்ட திடீர் லாட்டரி யோகம், பெருகொண்ட பணம், இன்கம், ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். இந்த கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் 30 இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வருவது தயவு செய்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் அந்த விருச்சக ராசி. எப்படி? பொதுவா பாருங்க, விருச்சக ராசிக்கு பாருங்க பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கு. இவங்கள மாதிரி யாரும் அறிவா சிந்திக்க முடியாது. இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம், நல்ல ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய குணம் விருச்ச ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும். நீங்க பழகி பாருங்க, நல்ல ஒரு அன்பான குணம், தெளிவான சிந்தனை இருக்கும். இந்த ஆராய்ச்சியாளர்கள் வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணுவாங்க பாருங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவங்க விருச்ச லக்னம் இருப்பாங்க இல்ல விருச்ச ராசியா இருப்பாங்க. பிறந்த ஊரை விட்டு தள்ளி இருக்குது, வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பது வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. உங்களுக்கு சுக்கிர பகவான் எடுத்துட்டோம்னா ஒரு மனிதனுக்கு பாருங்க ஆசையை தூண்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவி சொல்லுவாங்க, ஆடம்பர காரு பங்களா ஒரு அழகான விஷயம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான் அதிபதி. எப்படி? கலை இசை எல்லாமே நாட்டம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகனா சுக்கிர பகவான் தான். உங்க ராசிக்கு எத்தனை வீட்டு அதிபதி தெரியுமா? உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையை காட்டுறதே சுக்கிர பகவான் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான கிரகம்னா சுக்கிர பகவான் தான். அடுத்து பாருங்க, உங்களுக்கு உங்க ராசி பிரகாரம் 12ஆம் வீட்டு அதிபதி. இப்ப 7ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? மனைவி இருக்கு, கணவன் இருக்கு, அடுத்து பொதுமக்கள் தொடர்பு இருக்கு, படிப்பு கல்வி இருக்குது, ஒரு வழக்கு இருக்கு, கேஸ் இருக்குது. நீங்க எப்படிப்பட்ட சொல்லி நிரூபிக்கக்கூடிய திறமையான ஒரு கலைகள் எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து பாருங்க 12ஆம் வீட்டு யாரு? 12ஆம் இடத்துல இருக்கு வெளிநாடு வெளியூர், ஒரு அலைச்சல். எப்படி? தூக்கம். நீங்க தூங்குவீங்களா? தூங்க மாட்டீங்களா? வாழ்க்கையில வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்ணா இந்த 12ஆம் இடம் ஒரு முக்கிய விரயஸ்தானம் சொல்லுவாங்க. உங்களுக்கு செலவு எப்படி வரும் எல்லாமே இந்த 12ஆம் இடத்தை பார்த்தா சொல்லிடணும். அப்படிப்பட்ட அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து நேராக உங்க நட்பு கிரகமான எப்படி உங்க ராசியில உச்சமாகக்கூடிய சனி பகவான இந்த சுக்கிர பகவான் பாக்குறாரு. அதுவும் வக்ரமான சனியை பாக்குறாரு. வக்ரமான சனியை பார்த்தா அது நீச பங்க ராஜயோகத்துல வரும். உங்களுக்கு நீசமான கிரகம் யாருக்கு வேலை செய்யாதுன்னா இந்த விருச்சக ராசிக்கு இங்க நீசமான விஷயம் நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தார். யாரு? செவ்வாய். அதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல இருந்தாரு. 7ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்க, நான் சொல்றது ஒரு 30 நாள் 40 நாள் எடுத்துங்க. 7ஆம் இடத்துல இருக்கும்போது அதுவும் சுக்கிரனோட வீட்டுல இருக்கும்போது, சுக்கிரன் கேதுவுடைய வீட்டுல இருக்கும்போது பாருங்க, தொழில், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், இப்படி தொழில், உடம்பு ஆரோக்கியம், வேலை, உத்தியோகம், வருமான, இன்கம், இது எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. யாரை கேட்கணும்னா விருச்சக ராசி கேட்டு பாருங்க. நிரந்தரமா வேலை கிடைச்சாங்க மட்டும் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. வேலையை விட்டுட்டாங்க 45 நாள் வேலையை விட்டாங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு. இல்ல வேலை பார்க்கறாங்ககிட்ட பிரச்சனை இருக்கா கேட்டு பாருங்க, அதை சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கிடைக்கக்கூடிய பொருளாதார வருமானம் இருக்கு பாத்தீங்களா, ஏதோ இடமோ பூமியோ இதுல நிறைய செலவு கொடுத்துருக்கும். எப்படி? வருமான இட பூமியில கண்டிப்பா செலவு நிறைய வந்திருக்கும். இல்ல இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கலகம் வந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் இங்க வக்கரம் ஆகும்போது உங்களுக்கு பாருங்க நேரா 3க்கும் 4 ஆகும்போது உங்களுடைய சகோதர உறவு, நம்முடைய இதய சம்பந்த உறவு, சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு இடம் பூமியில ஏதாச்சும் செலவு பண்றது எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க. இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு நடக்கும். என்ன கேட்டா சொல்லுவாங்க ஆமாமாங்க. இல்ல தகப்பன் தாய்க்காச்சும் செலவு பண்ணியிருப்பாங்க, கடன் பிரச்சனை வரும், கொஞ்சம் வருமானம் பிரச்சனை, லாபம் பிரச்சனை பெருசா இருக்காது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மேக்சிமம் பாருங்க இந்த விருச்சக ராசிக்காரா தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். ஏன் மாறும்? என்ன விஷயம்? இதெல்லாம் மாறும். ஆனா ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா குழப்பம் நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு லாபத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு.
அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. அவர் நிக்க வேண்டிய தான் மிருகசீடம். எப்படி மிருகசீடம், அவர் சுயசாரத்தில் நிக்கிறார். அப்ப மீன நேரம் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவரும் சொல்றேன், வெளிநாட்டு வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு பாருங்க வேலை ஒத்துக்கிற நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரும் பாருங்க. எப்படி ப்ரொமோஷன் வரும், எதை வச்சு சொல்றீங்க? 11 கூடையவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 1 11ல சுக்கிரபகவான் சனி பகவான் டைரக்டா பாக்குறாரு. எப்படி வேலை உத்தியோக அதிபதியை பாக்குறதுனால இங்க வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க கண்டி விட்டு கண்டி மறக்கணும்னா கண்டிப்பா வரும். அடுத்து விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வெளிநாட்டு வேலை பார்க்க அனைவருக்கும் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் இங்க உள்ளவங்களுக்கு கிடைக்க போகுது. எப்படி சொந்த ஊர்ல நல்ல ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் வரும். நல்ல ஒரு அனுகூலமான பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யணும். ஏன்னா செவ்வாய் வந்து திடீர்னு யோகத்தை கொடுக்க போறாரு. அது இல்லாம சுக்கிரபகவான் பாருங்க திடீர்னு லாபத்தை கொடுக்க போறாரு. அம்மா அப்பா சொத்து வீடு இடத்துல போய் வழக்கு இருந்தாலும் நடத்தி பாருங்க, உங்க பக்கம் கண்டிப்பா தீர்ப்பு வரும். ஏன்னா துளாராசிக்கு அந்த அளவுக்கு நல்ல யோகமா இருக்கு. ஏதோ பெருங்கொண்ட பணம் கிடைக்க போகுது. இப்ப லாட்ரி சீட் எடுத்தா கண்டிப்பா அடிச்சிடும். எத்தனை பேர் தான் சொல்லுங்க, துளாராசியை பொறுத்தவரை கண்டிப்பா லாட்ரி கடி முயற்சி பண்ணா உங்க நட்சத்திரம் நல்லா பாருங்க. 11 அந்த சுக்கிரபகவான் இருந்து நேரா 5ஆம் இடத்த அதிபதியை பார்க்கலாம். 5ஆம் இடத்தை யாரு குருவும் பாக்குறதுனால கண்டிப்பா சுக்கிரன் தான் மீன லாட்ரிக்கு அதிபதி. அவர் நேரா இங்க பாக்குறதுல உங்களுக்கு நிறைய வாய்ப்பு. 5ஆம் இடத்த சனி பகவானை பார்க்கலாம். கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% யாருக்கு வேலை செய்யும்னா இந்த துளாராசிக்காரர்கள் கண்டிப்பா வேலை செய்யும். அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நண்பர்கள் கூட்டாளி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. நிறைய பேர் பாருங்க திடீர் யோகம், லாட்ரி சீட்டு கிடைச்சா கண்டிப்பா அடிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சான்ஸ் நிறைய இருக்கு. மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் மெயினா இந்த மருத்துவ படிப்பு படிக்கிறீங்களா, மருத்துவ படிப்பு, ஐடிஐ படிப்பு, அடுத்து கமிஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட படிப்பு, அப்ப அக்கௌண்ட்ஸ் கணக்கு படிப்பு, இந்த வக்கீல் துறை, நீதித்துறை படிப்பு, இது எல்லாமே நல்ல ஒரு டாப்ல கொண்டு போகும். ஒரே காரணம் நல்லா பார்த்துங்க, ஒரே காரணம் என்ன காரணம்னா உங்களுக்கு லாபத்துல சுக்கிரன், அடுத்து உங்க ராசியை குரு பாக்குறாரு. எப்படி லாபத்துல சுக்கிரன், அடுத்து குரு உங்க ராசியை பார்க்க, அடுத்து பார்த்தா நேரம் உங்களுக்கு 5ஆம் இடத்த சுக்கிரபகவான் டைரக்டா பாக்குறாரு. அப்ப ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்பா சொத்து, தாத்தா சொத்து உள்ள வில்லங்க எல்லாமே சரியாகும். நீங்க ஒண்ணு இல்ல, எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, இப்ப லோன் சேங்ஷன் ஆகும் உடனே. கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. 6ஆம் வீட்டு 8ஆம் இடத்துல திடீர் யோகத்தை பார்த்து 2ஆம் இடத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. மருத்துவ வரைசெல்லாம் கண்டிப்பா மேக்சிமம் வராது. நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. குருவுடைய பார்வை படுறதுனால எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் கடலை பேஸ் பண்ணி வெளில வந்துருவீங்க. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதக பார்த்து தசாவதி தொழில் பண்ணுங்க, தொழில நல்ல லாபங்கள் இனிமே கிடைக்கும். எப்ப தெரியுமா, ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 16ஆம் தேதி சூரியன் வந்து திக்பலமாகுவார். எப்படி சூரியன் வந்து திக்பலமாகுவார். மனைவி பிள்ளையோ கணவன் பிள்ளை நீங்க தொழில பண்ணி பாருங்க, செம்ம லாபம் இருக்கும். இப்ப மாமனார் மாமிய உறவுகள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைக்கக்கூடிய சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு நிறைய வெற்றியா வரும். தோல்விக்கான ஆப்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேதான் நல்ல ஒரு யோகமே தேடி வருது. ஏன்னா இப்பதான் குரு பகவான் உங்களை பாக்குறாரு, அதனால சொல்றேன். மருத்துவத்துறையும் நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் பாருங்க இந்த விசாகத்துல பார்த்தா அதிகமா இருக்கும். யாருக்கும் ஏமாத்த மாட்டாங்க. எப்போதையும் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர்னா விசாகத்துல பார்க்க மாட்டாங்க. பொறுமை, அமைதி, சிந்திச்சு செயல்படக்கூடிய எல்லாமே திறமையான குணம் எல்லாம் நிறைய இருக்கு விசாகத்துல பார்த்துட்டாவே. இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு, எப்படி தொழில் ரீதியாக நல்ல அமைப்பு. இன்னும் ஆகஸ்ட் மாசம் 14 தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பேச்சு கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும். தொழில், வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், நல்ல ஒரு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த விசாகத்துல பிறந்தது நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா தேடி வரும். அப்பா சொத்து, தாத்தா சொத்துல வில்லங்கம், பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாமே பிறந்த விசாகத்துல பிறந்தது நல்ல ஒரு டைமா இப்ப நல்லா அமையக்கூடிய நேரம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் நல்லா உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கு. அனுசத்துல பார்த்தா நல்லா கடுமையான உழைப்பாளிகள். இப்ப பாருங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுது அனுசத்துல பாருங்க சொல்றேன். இப்ப சனிபவன் வக்ரமா இருந்தாலும் சுக்கிரபவன் பாக்குறேன்னு சொல்றேன். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை எந்த ஒரு தரங்கள் வராது. திருமணம் உள்ள பிரச்சனை சரியாகும். தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த அனுசத்துல பிறந்தவங்க நல்லா இருக்கும். கொஞ்சம் உடல் ரீதியா கொஞ்சம் தாக்கத்தை கண்ணான பெருசா பாதிக்காது. தசாபத்தினாலதான் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஆரம்பிச்சுப்பா. எந்த ஒரு தரங்கள் வராது. நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். யாரு அனுசத்துல பிறந்தவங்க டைமிங் இப்ப பக்காவா இருக்கும். அடுத்து கேட்டே நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க மாதிரி யாரும் அறிவா இருக்க முடியாது, அறிவா திங்க் பண்ண முடியாது. பயங்கரமான புத்திசாலி இருக்கணும், பயங்கரமான டேலண்ட் இருக்கணும், அறிவான கூட எல்லாமே பாருங்க கேட்டே நட்சத்திரம் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கேட்டே நட்சத்திரம் எல்லாத்துக்கும் சொல்லி டைமிங் பக்காவா இருக்கும். உங்க நட்சத்திர அதிபதி இப்பதான் வக்ர நிவர்த்தியானார். எப்ப ஜூலை 23 ஆனார். இனிமேதான் இப்ப சுப செலவு சுபகாரியம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு லாபம், நிறைய சுபகாரியம் பண்ணக்கூடிய திருமண பேச்சு பேசக்கூடிய அமைப்புகள், உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த கேட்டேஜ் இனிமேதான் நல்ல நேரமே வரும் பாருங்க. ஏதாச்சும் ஒரு லாபம் வருமானம் திடீர் யோகம் தேடி வரப்போது பாத்துக்கோங்க.
யாரு கேட்டேஜ் அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு டைமிங் கண்டிப்பா வேலை செய்யும். மெயின் அக்கௌண்ட்ஸ் துறை நல்லா இருக்கும். அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து கமிஷன் வியாபாரம், அடுத்து ஐடிஐ ஃபீல்டு. இந்த எழுத்து மூலமாக என்னென்ன பிசினஸ் இருக்கோ எல்லாமே நல்லா பிக்கப் ஆகும். யாருக்கு இந்த கேட்டேஜ் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.